KGT of Psychology Most Important TM6. என்னுடைய அன்பான இனிய நண்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே வணக்கம். ஒரு 2 டேஸாக என்னோட வீடியோ அப்லோட் பண்ண முடியல, கொஞ்சம் ஒர்க்கு, அதனால தான் நான் இன்றைக்கி போடலான்னு வந்துட்டேன். சைக்காலஜி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஸ்டின்லாம் கொஞ்சம் பிக்காக தான் இருக்கும். நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எழுதுங்க. நீங்கள் டெய்லிக்கும் படிங்க. கம்மியான டேஸ் தான் இருக்குது. அடிக்கடி நம்ம சொல்கிறது தான், கம்மியான டேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நம்பிக்கை வைத்து படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நம்மளை வந்து சேரும்ன்றது எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேவா? வாங்க இன்றைக்கி ஒரு 10 கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாங்க பார்த்துடலாம். பியாஜெட்டின் கூற்றுப்படி பின் வருவனவற்றுள் அறிவாற்றல் வளர்ச்சியின் 4 நிலைகளின் சரியான வரிசை எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் என்னால் எழுத முடியல, ஸோ கரெக்டான ஆன்சர் மட்டும் எழுதியிருக்கேன். ஓகேவா? நோட் பண்ணிக்கலாமா? சென்சோரி மோட்டார், முன் செயல்பாடு, கான்கிரீட் செயல்பாட்டு முறையான ஆப்ரேஷன். டிக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கொஞ்சம் பிக்காக தான் இருக்குது. செகண்ட் ஒன் பாருங்கள். பொருள் நிலைத்தன்மை என்ற கருத்து பியாஜெட்டின் எந்த நிலைகளில் ஒரு முக்கிய மைல்கள் ஆகும்? சென்சார் மோட்டார் நிலை. தேர்ட் ஒன் பாருங்கள். எந்த கட்டத்தில் குழந்தையின் உறுதியான நிகழ்வுகளை பற்றி தர்க்க ரீதியாக சிந்திக்கவும் எண்கணித செயல்பாடுகளை செய்யவும் திறன் உள்ளது? செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை. ஃபோர்த் ஒன் பாருங்கள். சுருக்க சிந்தனை, அனுமான பகுத்தறிவு மற்றும் துப்பறியும் பகுத்தறிவுத்தினர் கொண்ட ஒரு குழந்தை பியாஜெட்டின் எந்த நிலையில் உள்ளதுன்னு கேட்குறாங்க. முறையான செயல்பாட்டு நிலை. எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. பிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்ஸ் நம்ம படிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு இங்கே இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகம் வரும், நம்ம எழுதிடலாம். ஓகே, 5th ஒன் பார்க்கலாமா? அறுவை சிகிச்சைக்கு முந்தைய கட்டத்தில் ஒரு பொருளின் வடிவம் மாறினாலும் அதன் அளவு அப்படியே இருக்கும் என்பதை ஒரு குழந்தையால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த கருத்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. பாதுகாப்பு. 5th ஒன் டிக் பண்ணிட்டீங்களா? எழுதிக்கோங்க. 6th ஒன் பாருங்கள். ஒரு பொம்மைக்கு உணர்வும் இருப்பதாக நம்பும் ஒரு குழந்தைக்கு அறுவை சிகிச்சைக்கு முந்தைய கட்டத்தில் ஒரு பண்பை வெளிப்படுத்துகிறது. அதுக்கு என்ன ஆன்சர்னா 4 ஆப்ஷனில் கரெக்டானது மட்டும் நான் எழுதியிருக்கேன். ஆன்மீசம். ஆன்மீசம் அப்படின்னா நீங்கள் ஏதோ மிஸ்டேக்காக எழுதிட்டேன்னு நினைக்காதீங்க. ஆன்மீசம்ன்றது ஒரு வேர்டு, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆன்மீகம் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். இந்த வேர்டு என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டேக்காக எழுதுதான் நினைக்க வேண்டாம். ஆன்மீசம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்துட்டு ஆன்மான் பிரிக்கலாம். அது ஆன்மான் பிரித்தா உயிர் அப்படின்னு சொல்லுவோம். இசம்னா கொள்கையாக இருக்கலாம், கருத்தாக இருக்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம். இது எல்லாமே இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். மரம், கல், ஆறு, மலை இதெல்லாம் சொல்கிறோம். இப்போ வந்துட்டு இப்போ ஆவி இருக்குதுன்னு சொல்கிறோம், இல்லைன்னா ஒரு தெய்வ சக்தி இருக்குதுன்னு சொல்கிறோம், ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் ஓகேவா? அதுக்கெல்லாம் பேர் தான் ஆன்மீசம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, 7th ஒன் போயிடலாமா? ஒரு குழந்தையின் ஒரு சூழ்நிலையை ஒரு அம்சத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி மற்ற அனைத்தையும் புறக்கணிக்கும் போக்கை குறிக்கும் சொல் என்ன? மையப்படுத்துதல். ஒன்று மட்டுமே மையப்படுத்தி சொல்கிறது, மையப்படுத்துதல். ஓகேவா? 8th ஒன் பாருங்கள். அறுவை சிகிச்சைக்கு முந்தைய கட்டத்தில் ஒரு முக்கிய பண்பு ஒரு குழந்தை மற்றொரு நபரின் பார்வையிலிருந்து ஒரு சூழ்நிலையை பார்த்து இயலாமையை பியாஜெட். இதை எப்படி சொல்கிறாங்கன்னா தன் முனைப்புன்னு சொல்கிறாங்க பியாஜெட்டு. ஓகே, 9th ஒன் பார்க்கலாமா? பியாஜெட்டின் கூற்றுப்படி தகவல்களை ஒழுங்கமைக்கவும் விளக்கவும் உதவும் அறிவின் அடிப்படை கட்டுமான தொகுதிகள் எதுன்னு கேட்குறாங்க? திட்டங்கள். ஓகே, 10th ஒன் பார்க்கலாமா? புதிய தகவல்களை எடுத்து ஏற்கனவே உள்ள திட்டத்தில் இணைக்கும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டால் ஒருங்கிணைப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கொஸ்டினை நீங்கள் வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு சைக்காலஜியில் நம்ம ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா எல்லாமே படித்து தான் ஆகணும். ஓகேவா? எல்லாத்தையும் படிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். வரப்போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மட்டும் படித்தா பத்தாது, மற்றவங்களும் படிக்கிறதுல நம்மளோட பங்கு இருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி, இனிமேலும் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching.